ஸ்ரீலங்காவினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணியை ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறிமுறை இயந்திரங்களில் தேங்காயை கொண்டு வந்து கொட்டுவது போல நீதி அமைச்சர் இன்றைய நாளில் வருகிறது. புதைகுழியை பார்வையிடுகிற அந்த இடத்துக்கு வருகிறார். செம்மணியில் நிற்கிறோம். இப்போ காலகட்டத்தில் அதிகமாக பேசு பொருளுக்கு உள்ளாகிடக்கூடிய ஒரு விஷயம் இந்த செம்மணி. முன்பாகத்தான் இந்த புதைகுழி, ஸ்ரீலங்காவிலேயே அகலப்பட்டிருக்கக்கூடிய புதைகுழிகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புதைகுழி அப்படி என்ற பெயரை செம்மணி பெற்றிருக்கிறது. 380க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய சூழலில் இன்றைய நாளில் இந்த ஸ்ரீலங்காவினுடைய மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணியை பார்வையிடுவதற்கு ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் இன்றைய நாளில் வருகிறார். இந்த வேளையில் சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த இடத்தில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. இந்த செம்மணி அகழ்வு பணிகளில் சர்வதேச நாடுகளுடைய பங்களிப்பை வலியுறுத்தியும் ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறிமுறை அதை நிராகரித்தும் அதே மாதிரி தான் இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கும் இந்த செம்மணியில் அகலப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று கிடைக்க வேண்டும் அல்லது அவருடைய பங்களிப்போடு ஒரு நீதியான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் ஒரு போராட்டம் ஒன்றை, ஒரு கவனஈர்ப்பு ஒன்றை இந்த நாளிலே முன்னெடுக்கிறார்கள். என்ன நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் வரும். இந்த இடத்தால் கடந்து போயிடக்கூடிய அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒரு பரபரப்பான நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கிறது. உள்ளே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வீதியால் நிறைய பேர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இது அகழ்வை ஆரம்பிக்கிற போதே பலர் அச்ச உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இது ஒரு பெரிய புதைகுழி என்ற பெயரை பெற்றுக்கொள்ளும் அப்படி என்று சொல்லி அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. அவ்வளோ பேரும் இதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னே அந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் உறவுகள் ஈடுபடுகிறார்கள். இந்த வேகாதவியலிலும் இந்த வயதிலும் இவர்கள் இப்படி போராட்டம் செய்துதான் அல்லது இந்த கவனஈர்ப்பை பெற வேண்டும், தங்களுடைய உறவுகளுக்குரிய நீதி சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். உள்ளக பொறிமுறையில் எமக்கு நம்பிக்கை இல்லை. சர்வதேச விசாரணையை தீர்வு இப்படியான விஷயங்களை வலியுறுத்தி செம்மணி புதைகுழி அகழ்வுகளுக்கு சர்வதேச மேற்பார்வை வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நினைக்கிறேன் இந்த காவல்துறையுடைய கையில் நீதிமன்றம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டளைகள் ஏனைய விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோட் ப்ளாக் பண்ணி ஏகே பண்ணி சரி உங்களோட பேருக்கு வழக்கூட எடுத்துட்டு பாருங்களே. ரோட் நாங்க
சண்டைக்கு வர இல்ல சொல்லியிருந்தேன் அந்த நீதிமன்ற தடை கட்டளை சில பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே மாதிரி தான் ஜெனட்டகாக்கு முதல் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படியான தடை கட்டளை சில பேருக்கு பெறப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதையிட்டு இவ்வளவு பேருக்கு பெயர் குறிப்பிட்டு இந்த தடை கட்டளை இந்த போராட்டத்தில் இன்று நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான கோரிக்கைகள் இதில் தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய உறவுகள் நாளே வந்து ஏராளமான போராட்டங்களை நாங்கள் பார்ப்பது போல் அவர்களுடைய உறவுகளுடைய புகைப்படங்கள் அதுபோல் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் வாரான வாசகங்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இந்த செம்மணி புதைகுழி அல்லது செம்மணி இந்து மயானம் அமைந்திருக்கக்கூடிய பாதை அங்கே தான் இருக்குது. அதுக்கு அனுமதிரக்கூடிய இந்த இடத்துல நீதிமன்ற தடை உத்தரவு கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் வீதிக்கரையில் இருந்து இந்த தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை 3 கட்ட அகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன. முதலாம் கட்ட அகழ்விலே 19 எண்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சந்தேகத்திற்கு இடமற்ற சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித புதைகுழியாக இது அடையாளம் காணப்பட்டிருந்தது. 2ஆம் கட்ட அகழ்விலே அது 240 வரை அந்த மனித எண்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இன்று அது 387 தாண்டி இருக்கின்றது. இதில் ஒரு உண்மையை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். 1998ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையினுடைய வழக்கினுடைய தீர்ப்பானது ஜூலை மாதம் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பிலே சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய வாக்குமூலத்தை மிக பிரதான பண்டோரா ஆவணம் என்ற ஆவணத்தின் முக்கிய பகுதியான தன்னுடைய வாக்குமூலத்தை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த மிக முக்கிய விடயம் இந்த செம்மணி பகுதியிலே 300 தொடக்கம் 400 வரையான இளைஞர் யுவதிகளுடைய உடல்கள் இவ்வாறு புதைக்கப்பட்டு இருக்கின்றன என கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த அகழ்வானது யாழ்ப்பாண நீதவான் அவர்களினால் இந்த அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் வரையும் அந்த அகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த அகழ்விலே வெறும் 15 உடல்களை மட்டும் கண்டுபிடித்திருந்தார்கள். அதுவும் சர்வதேச பிரதிநிதித்துவனுடைய மேற்பார்வையில் அந்த அகழ்வு இடம்பெற்றிருந்தாலும் கூட அந்த அகழ்வு மூடி மறைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது அந்த 15 எண்பு தொகுதிகளிலும் 2 எண்பு தொகுதிகள் 96ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த அரியாலை பகுதியிலிருந்து இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 2 மெக்கானிக் இளைஞர்களுடைய உடல்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த சந்தேகத்துக்கு இடமற்ற முறையில் இந்த மனித புதைகுழியை ஸ்ரீலங்கா இராணுவமே இதனை மேற்கொண்டது என 2000ஆம் ஆண்டு சர்வதேச அளவிலும் நீதித்துறை அளவிலும் மனித உரிமை அளவிலும் முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட 26 வருடங்கள் கழிந்து இன்று வரை அந்த விசாரணையும் அந்த நீதிமுறையும் சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக இன்றும் கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்காகத்தான் இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான நீதி பொறிமுறை என்பது ஒரு உள்ளக ரீதியாக இருந்தால் அதனை காணாமல் போனோரும் அந்த உறவுகளை தொலைத்த பெற்றோர்களும் நிச்சயமாக அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். இதற்கு மிக பிரதான காரணம் கடந்த கால
நீதித்துறையினுடைய நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் முக்கியமாக கோருவது சர்வதேசத்தினுடைய தலையீடு. அது மிக பிரதானமாக சர்வதேசத்தினுடைய நீதி, மருத்துவ மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடைய மேற்பார்வையின் கீழ் இது இடம்பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த நீதியமைச்சர் இதை வருகின்ற போது அதற்கான எதிர்ப்பினை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதே நேரம் மிக பிரதான முக்கிய விடயம் என்னவென்றால், நாளை நல்லூர் பிரதேச செயலகத்தில் குறிப்பாக 96ஆம் ஆண்டு காணாமல் போன உறவுகளை வங்கி புத்தகத்தையும் கொண்டு ஆவணங்களையும் கொண்டு வருமாறு பிரதேச செயலரினால் கிராம சேவையாளருக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. இது பாரிய அளவில் எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இது அவர்களுக்கான இழப்பீட்டினை வழங்கி இந்த விசாரணையை மூடி மறைக்க முற்படுகின்றார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக மக்கள் கதைக்கின்றார்கள். எனவே இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வர வேண்டுமாக இருந்தால், உண்மையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும். அதனையே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஒரு 300 தாண்டிய இலங்கையிலேயே மிகப்பெரிய மனித புதைகுழியாக இது இன்றைக்கு மாற்றப்படும். அன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் வரும் என்ற ஊசி போன்று இல்லை, நிச்சயமாக இருந்தது. ஏனென்றால் 96ஆம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலையின் பின்னர் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் கிராஸ் மற்றும் அந்த 96ஆம் ஆண்டு காணாமல் போனோர் சங்கம் ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கத்திலே மொத்தம் 629 பேருடைய பேர் விவரங்கள், எந்த இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார், எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார் என்ற முழு விவரமும் ஆவண ரீதியாக இருந்தது. எனவே சோமரட்ன ராஜபக்ச 2003ஆம் ஆண்டு மனித உரிமை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவில் செயலாளராக கடமையாற்றி இருந்த ஒரு ஆணையாளரிடம் அவர் நேரடி வாக்குமூலம் கூறியதாக சென்றவரிடம் அவர் தன்னுடைய உண்மையை துறந்திருந்தார். அதாவது உளவு இயந்திரங்களில் தேங்காயை கொண்டு வந்து கொட்டுவது போல பாரிய கிடங்குகளை கிண்டி உடல்களை கொண்டு வந்து கொட்டியதாக சோமரட்ன ராஜபக்ச வாக்குமூலம் தன்னிடம் அளித்ததாக அவர் கூறியிருந்தார். எனவே நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்தோம். நிச்சயமாக இது கிருஷாந்தியினுடைய படுகொலையின் அண்மித்த இடம், நிச்சயமாக செம்மணியுடன் மிகவும் 50 மீட்டருக்கு உட்பட்ட இடமாக இருக்கின்றது. அதனை விட இயற்கைக்கு முரண்பாக ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக இந்த ஆடைகளை அற்று இவ்வாறு கிடப்பது, அதுவும் குறிப்பாக மழலைகள் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னை பொறுத்தவரை அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல, அல்லது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல. மொழியே தெரியாத ஒரு குழந்தையை இவர்கள் இவ்வாறு படுகொலை செய்து இங்கே இவ்வாறு போட்டிருக்கின்றார்கள் என்றால் அதுக்கு மிக பிரதான ஒரே ஒரு காரணம் தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கின்றதாக நான் கருதுகிறேன். எனவே அதனை நாங்கள் முன்னரே அதை ஊகித்திருந்தோம். அது உண்மை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. திணைக்களங்களின் ஊடாக பலதரப்பட்ட விசாரணைகளை தான் செய்வதாக, ஆதாரங்களை சேகரிப்பதாக கூறுவதை நாங்கள் எப்போதுமே மறக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தொல்லியல் திணைக்களம் என்பது ஒரு இனவாத மயமாக்கப்பட்ட பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கத்தக்க திணைக்களம். அவ்வாறான ஒரு திணைக்களம் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மனித புதைகுழி தொடர்பாக ஒரு நியாயமான ஒரு அறிக்கையையோ ஆதாரங்களையோ வழங்காது என்பது வெளிப்படை. அப்படியாக பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அடிப்படையிலே நாங்கள் இந்த மண்ணிலே முன்னரான சந்தர்ப்பத்திலே மன்னாரிலே சதோசா மனித எலும்பு கூட்டு புதைகுழிகள் காணப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்று செம்மணி பகுதியிலே மனித எலும்பு புதைகுழிகள் காணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக வகைதொகை நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றன. இன்னும் பல பிரதேசங்களிலே அரசாங்கம் நீதியான முறையிலே சர்வதேச விசாரணையாளர்களையும் நிலத்தடி புலனாய்வாளர்களையும் அனுமதிக்குமாக இருந்தால் ஏராளமான இடங்களிலே மனித புதைகுழிகள் வெளிப்படும். அவ்வாறாக வெளிப்படுகின்றதற்கு அச்சத்தில் தான் இவை அனைத்தும் ஒரு உள்நாட்டு மயமாக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக வெளியுலகத்தையும் எங்களுடைய தமிழ் மக்களிடத்திலே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், சிங்கள மக்களிடத்திலே இருக்க முற்போக்காளர்களை கேட்கின்றோம். நாங்கள் இது ஒரு மனிதாபிமான காரணத்துக்காக கேட்கின்றோம். வெளியக விசாரணை, அதாவது சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம். இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு நீதி முன்வைக்கப்பட வேண்டும். அந்த நீதியின் வாயிலாக குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே தமிழ் மக்கள் என்ற அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட அரச பயங்கரவாதம் தொடர்பாக இந்த நாட்டினுடைய அரசு ஒரு இனப்படுகொலைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். குற்றவாளியா நாங்கள் எல்லாம் கொலை செய்தோமா? எங்கட புள்ள புருஷனை இதுல கொண்டு விடுங்க ஐயா. நாங்க இன்றைக்கு இதுல வந்து நிக்க மாட்டோம் ஐயா. இந்த செம்மணி புதைகுழிக்கு ஆறு ஐயா இருக்கிறது, ஆறு இருக்கிறது, ஆறு செய்தது. உங்களோட கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஆறு செய்தது, ஆறு செய்தது.
நீங்க சொல்லல நீங்க என்னைக்கு நீங்க இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆட்களால செய்யப்பட்டது நாங்கள் வெளியோட நிக்கிறோம் நான் போட்டோ போட்டது உங்களுடைய ஆட்கள் தானேப்பா உங்களுடைய ஆட்கள் எங்களுக்கு மீடியா தெரியாது நாங்க கொலைகாரன் இல்ல குற்றவாளி எங்கட புருஷனை வெளியோட மேலோட முகேல காடி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ராத்திராவுள்ள ஒரு இதுல செத்துட்டு போய் நாங்க தயாரா இருப்போம் என்னடா நாங்க அவ்வளவு வேலை சுமந்திருக்கிறோம் ரகம் தயார் எங்கட புள்ள புருஷனை நீங்க பிடிச்ச எங்க தெரியாம ஆக்கி போட்டு கையில வாங்குறாங்க எத்தனை ஆயிரம் பேரை கையில வாங்குறாங்க நாங்க எத்தனை சின்ன வயசுல புள்ள வளர்க்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா புருஷன் இல்லாம நீங்க நினைக்கிறீங்க நாங்க சும்மா வந்து நிக்கிறோம் நாங்கள் என்ன சும்மா வந்து நிக்கிறோம் எங்கட வேலையை மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எப்படி செய்ய மாட்டீங்க சொல்லுங்க வா நீங்க எங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு 17 வருஷமா இப்படி நோட் ஓட்டாதீங்க இருக்கிறோம் ஐயா எங்களோட இப்படி தேடுறீங்க நானும் தப்பு போய் நீங்க போட்டோ இல்ல நீங்க வெரிட்டேல இங்க அடிப்பீங்க அடிங்க நாங்கள் உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறோம் எங்க உறவை தான் நாங்க தாரோம் வெரிட்ட கூடாதுங்க நீங்க சொல்லுங்க ஓட்டுக்கு இன்னால வரவனா சொல்லுங்க நீங்க ஐயா சொன்னீங்க நீங்க ஐயா இங்க இருந்து கண்ணை காட்டுனீங்க நீங்க கருத்த கண்ணாடிய போட்டாப்ப எங்களை கொண்டு தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஐயா சரியா நீங்க கருத்த கண்ணாடிய போட்டாப்ப எங்களுக்கு சும்மா வந்து விசாரணை நிக்கலங்க எங்கட பிள்ளைகளை உங்களோட தந்து போடு கையில ஐயா நீங்க சிரிக்கிறீங்க ஐயா கையில வந்து 1000க்கு மேற்பட்ட விளையாடுறீங்க ஐயா ஐயா ஓடுறாங்க சைட் என்ன சொல்லுங்க நாங்க அது நீங்க இப்ப பேசுறேன்டா தான் நாங்க மோசமா நிக்கிறீங்க நாங்க எங்கட வல்ல நிக்கிறோம் அது அமைச்சர் வர போறானே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தானே நாங்கள் என்ன செய்ய வந்தோமா நாங்கள் எங்களோட உயிர்களை கொடுத்துட்டு 17 வருஷமா இப்படி தீர்றோம் எங்களோட இருந்த 450 பேர் செத்து போயிட்டோம் நாங்கள் செத்தாப்பு சாட்சி எங்களுக்கு நாங்கள் உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம் எங்களோட பிள்ளைகளை தான் ஒரு நாள் உயிர் போகும் வரைக்கும் நிற்போம் கையில கொடுக்கறாங்க எத்தனை ஆயிரம் பேர் கையில ஒப்படைக்கிறாங்க பிள்ளைகளை துளைச்சு போட்டு பிள்ளைகளை இதான் வேதனையை புரிஞ்சா நீங்கள் எல்லாம் இப்படி செய்ய மாட்டீங்க மழையும் இல்ல வெயிலும் இல்ல ஒன்று விளையாட்டு நாங்க ரோட்ல நிக்கணும் ரசிக்கிறீங்க தெரியுமா எங்களோட இந்த 450 பேர் இறந்து போய் தேடி 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 பிள்ளைகள் இறந்து போய் எங்கட புருஷன் இல்லாம நாங்க திரியேக்க எவ்வளவு வலிக்கும்னு தெரிஞ்சு கொள்ளுங்க அவ்வளவு வேதனையும் உள்ள கும்பலோட நாங்க இந்த தெருவழியை திரிகிறோம் சரியா நாங்களும் உழைக்கக்கூடிய ஆம்பளையையும் தகப்பன் இல்லாத பிள்ளையையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதை யோசிக்காம வந்து ஆளாளா கதைச்சோட ஆளாளா படம் எடுத்து போட்டு நிக்கிறீங்க படம் எடுத்து என்ன செய்ய போறீங்க எங்கட இடம் இருந்திருந்தா இப்படித்தான் நின்று இருப்பாங்க அவங்கள என்ன மாதிரி ஆம்பளையல் ரோட்லயும் கிடந்துட்டு போவோம் நாங்களும் இந்த வெயில்ல பசி பட்டினியோட எங்கட புள்ள புருஷனை தேடத்தான் இதுல நிக்கிறோம் இதுக்குள்ள 357 ஒழுங்கு கூட்டம் எடுத்திருக்கணும் எங்கட பிள்ளைகளாண்டு எங்களுக்கு பதறுது என்ன நாங்கள் எங்கட பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கணுமா எங்கட பிள்ளைகளும் கொண்டு வந்து ஆட்டிருக்கிறாங்களா மற்ற எங்கட தமிழ் பிள்ளைகள் எங்கட உறவுகள் என்ன சொன்னீங்க 387 பேரை எடுத்தாக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சீங்களா இல்லை இன்னைக்கு ஆய்வு செய்ய வாரீங்க ஆய்வு செய்ய வாராங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்லி போட்டு வாரீங்க மரண சர்டிஃபிகேட் கொடுப்போம் நிவாரணம் இழப்பீடு கொடுப்பான்னு சொல்லி போட்டு தான் நீங்க வாரீங்க
ஒவ்வொருத்தருக்கும் டேட் போட்டு கூப்பிட்டு மரண சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வந்துருக்கிறீங்க. மரண சர்டிஃபிகேட் இந்த குடும்பமாக எத்தனை குடும்பத்தை ஒப்படைச்சிருக்கு சார். அந்த குடும்பமாக இன்றைக்கு இந்த மனித புதகுழியிலையும் குடும்பமாக குழந்தைகளோட சின்ன வயதுல கணவனை இழந்து போட்டுல இந்த அம்மா எத்தனை பேரை கையில ஒப்படைச்சோன்னு கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த இதுல துன்பம் இருக்கு. நான் சும்மா வந்து நிக்கல. இந்த ஓஎம்பி என்ன வாரவே ஒரு 5 பேட்டை கொடுத்து இதை ஒரு சரிப்படுத்துவோ கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சாங்க பேருந்து மண்ணா கிடைச்சி வந்து ஓஎம்பி அது இதுன்னு சொல்லி தருவப்பட்டு அப்புறம் கூப்பிட்டு ஒருவராக வழி இல்லாம சும்மா வந்து நிக்கல. அவ்வளவு பேருக்கும் வழி இருக்கு. கதையா எழுதலாம். அப்படித்தான் இருக்கு. வழியோட தான் நாங்க நிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கதையை எடுத்தீங்கன்னா நீங்களே அழுவீங்க. அப்படியான ஒரு கதையெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மறைஞ்சிருக்கு. பிள்ளைகளை தானே நாங்க கேட்கிறோம். பிள்ளைகளை விட்டா நாங்களே நின்று முழுக்க நாங்க வெயில் காயோட கேட்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். புதகுழியில ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்க எவ்வளவு எங்களுக்கு வேதனையா இருக்குது. ஆற்ற புள்ளியோ என்ன நடந்ததோ ஏது நடந்ததோன்னு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குது எங்கட மனசு. என்ன உங்களுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் அதோட வேதனை புரியும். சும்மா உள்ளவன் கதைச்சிட்டு போகலாம் எதையும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு கண்ணீரோட தான் இதுல நிக்கிறோம். இன்றைக்கு இந்த வெயில் குளிச்சு கொண்டு அதை புரியுங்க. இவைக்கு தெரியாதா? குவியலா கிடங்குக்குள்ள போட்டிருக்குது. அது என்ன மாதிரி போட்டிருக்குது? நல்லடக்கம் செய்ததா? அதான் இதாண்டி இது தெரியாதா? இதே தெரியாதா? நீங்க அதான் கொண்டாந்து போட்டு 4, 5, 3, 2 கொண்டாந்து போட்டு மூடி போட்டு நீங்களே கிளறீங்களே. மன்னார் புதகுழியை தோண்டினாங்க, அதை மூடினாங்க. என்னன்னு கேட்டா அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அது இதாண்டு சொல்லி பிறகு பார்த்தா கொக்கத்தோடு வாய்ப்பு மன்னார் புதகுழியை தோண்டினாங்க. தோண்டிட்டு அதை இவங்கள்ட்ட என்ன ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்கு? பாதுகாக்கிறதுக்கு என்ன ராணுவம் அரசு யந்திரம் தான் செய்தது. நாங்க போய் கொண்டு போனது நீங்கள்லாம் எங்களை பிள்ளைகளை செய்தது. தங்கட காட்டி கொடுக்க கூடாது என்ற ஒன்றுக்காகத்தான் தாங்களே செய்து தாங்களே பதில்களை செய்யணும். இங்க ஒண்ணு மாதிரி ஒரு வருஷம் செய்ய தேவையில்ல. இங்க சர்வதேச நிபுணர்கள் வர வேணும். அவர்கள் வந்துதான் பரிசோதனை செய்து இதை எடுத்து செய்யணும். சரியோ இங்கத்தை ஆக்களாலும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்தை. ஓஎம்பி அலுவலகம்ன்றது ஒரு கண் துடைப்புக்கு சர்வதேச நாடுகளை ஏமாற்றி கொண்டு ஏதோ பழைய முந்தின இதுக்காக நீதியை வழங்காம ஒரு இழப்பீட்டையும் மரண சான்றிதழையும் கொடுத்து நான் கூப்பிடணும். இந்த ஒவ்வொரு டேட் பற்றி கூப்பிடணும். 19ஆம் தேதிக்கு ஒரு கொஞ்சம் பேர் போச்சுனா இல்ல அவர் இங்க வாழ தேவையில்லை. இங்க என்னது பார்க்க வார எங்கடாக்கள் எடுக்க பார்க்க வார நீதி இல்லாத போதுதான் சர்வதேச நீங்களே எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நீங்களே 2 மணியிலிருந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டம் இந்த நேரம் கடந்தும் ஒரு நீதிக்கான இவ்வளவு பேர் நிற்கணும்னு பாருங்கள். இவ்வளவு பேரும் இந்த இடத்துல உறவுகளாக போராட்டத்தில் ஈடுபடுகிற வேளையில் அதிக அளவிலான காவல்துறையினுடைய பிரசன்னம் உண்டு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போக்குவரத்து காவல்துறை ஏனைய விஷயங்கள் அந்த பக்கம் பூரா எத்தனை காவல்துறை வாகனங்கள்னு பாருங்கள். முச்சக்கர வண்டிகள், காவல்துறை வாகனங்கள், அதை விட இந்த நீதிமன்ற தடை கட்டளை வாசிப்பதற்கான முச்சக்கர வண்டியில் ஒலிபெருக்கி அதுக்கு பிறகு காவல்துறை வாகனம் என்று சொல்லி நீண்ட ஒரு பெரிய வாகனத்துடனே இந்த பக்கமாக இருக்கிறது. இதில் வாயில் உள்ளுக்கு செல்லக்கூடிய அந்த வாயில் பகுதியில் ஏராளமான காவல்துறை இப்போது குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா மேலாம் இந்த வயது போன நேரத்திலையும் இந்த வெக்கைகளையும் வீதிக்கரையில் வந்திருந்து தங்களோட பிள்ளைகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் போராட வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலைக்குள்ளே இருக்கணும் என்றது தமிழனாக பிளந்த ஒரு அடிப்படை காரணம் என்றதுமா தவிர வேறொன்றுமே இல்லை. இவ்வளவு நேரம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகை வருகை ஒன்று. ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் இப்போது இந்த புதைகுழியை பார்வையிடுகிற அந்த இடத்துக்கு வருகிறார்.
ஆனால் மிக அமைதியான முறையிலே தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீதியமைச்சரே வெளியேறு வெளியேறு நீதியமைச்சரே வெளியேறு வெளியேறு நீதியமைச்சரே வெளியேறு வெளியேறு நீதியமைச்சரே வெளியேறு வெளியேறு இந்த பக்கமாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் மறுபக்கமாக சென்று கவனத்தை ஈர்க்கிற வகையில் வீதியின் அந்த பக்கத்துக்கு போயிருக்கணும். இந்த புதைகுழி அது அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தின் பல்வேறுபட்ட பகுதிகளிலே தொடர்ந்து நீதியமைச்சருடைய அவதானிப்பு என்பது இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. மறுபக்கமாக வீதிக்கரையில் மக்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. செம்மணி இந்த புதைகுழியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆய்வுப் பணிகள், கண்காணிப்பு எல்லாவற்றையும் நீதி அமைச்சு, அதே போல் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் OMP இவர்கள் எல்லோருமே சேர்ந்து பார்வையிட்டு கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டு புறப்படுவது தயாராகிறார்கள். அதே வேளையிலே போராட்டத்தில் நான் அப்போ சொல்லியிருப்பேன், ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் இந்த பக்கம் முதல் இருந்தவர் பிற வீதியினுடைய அந்த பக்கம் கவனத்தை ஈர்க்கிற விதமாக ஏராளமான காவல்துறையினர் அவர்கள் முன்னும் பின்னும் இரண்டு பக்கமாக இருக்கிறார்கள். இப்போதைக்கு அந்த பார்வையிட்டு அந்த விடயங்களை முடித்து கொண்டு நீதி அமைச்சு உள்ளிட்ட அவர்களுடைய எல்லோருமே வெளியே வருகிறார்கள்.